எஸ் ராஜேந்திரன் வந்து மலைனா அண்ணாமலை கிடையாது, எரிமலை அவரு, எரிமலை அவரு. தேவையில்லாம அவர் பேரெல்லாம் யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கனாக்கா கேஜிஎஃப்ல வந்து தேவை அன்வான்டட் பிரச்சனை கிரியேட் ஆயிடும். ராஜேந்திரன் எஸ்ஆர் இஸ் நாட் எ நேம். அது வந்து தங்கவயல் உடைய அது வேற, அது ஒரு பிராண்ட், அது ஒரு பிராண்ட். அது எஸ் ராஜேந்திரன் நேரடியில் அரசியல கத்துக்கணும், அரசியல் கத்து குத்து உருகே இன்னைக்கு ரிட்டர்ன்ல போறாங்க. நீங்க யார் அவர் பேர் யூஸ் பண்றதுக்கு? எஸ் ராஜேந்திரன் ஏன் வரல, எஸ் ராஜேந்திரன் ஏன் வரலன்னு கேக்குறீங்களே, நீங்க யாரு? நீங்க யார் சார்? எஸ் ராஜேந்திரன் ஃபாலோவரா, இல்ல எஸ் ராஜேந்திரன் பார்ட்டில இருக்கிற மெம்பரா, இல்ல எஸ் ராஜேந்திரன் எலெக்ஷன்ல எதனா நீங்க கண்டெஸ்ட் பண்ணி எதனா ஒர்க் பண்ணுங்களா, இல்ல எலெக்ஷனுக்காக எதனா நீங்க போராட்டம் பண்ணுங்களா? நீங்க யாரு? அதே எஸ் ராஜேந்திரன் அம்பேத்கரிஸ்ட் சொல்றேன். நீங்க அவர் எலெக்ஷன்ல நிக்கும் போது அந்த அம்பேத்கரிஸ்டுங்கள எங்க போயிட்டு வேலை செஞ்சாங்க? வணக்கம், ஜெய்பீம். எதுக்காக நான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன்னா, இப்போ எமர்ஜென்சியாக ஒரு 2 days ஆஃப் ஃபீவர், அதனால தான் விட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன சப்ஜெக்ட்னாக்கா வந்து அம்பேத்கர் சம்ராக் பவன் அந்த இஷ்யூ இன்னைக்கு வந்து கேஜிஎஃப் தாலுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது என்னவோ சிலர் யாரோ பேசினுக்கிறாங்க, இது மாதிரி அந்த அம்பேத்கர் பவனை வந்து கட்டுக்கூடாதுன்னு யாரோ சொல்லிட்டுக்கிறாங்கன்ட்டுன்னு. எனக்கு புரியல, யாராவது ஒருத்தராவது சொல்லிக்கிறாங்களா? அதை பற்றி யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா? யாருமே பண்ணல. சும்மா ஏதோ வாய்க்குதுன்றதுக்காக வந்து ஒளிரெல்லாம் இருக்கக்கூடாது. லீகலாக இருந்தாக்கா அவங்களுக்கு வீடியோவோ ஆடியோவோ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரூஃப் இருந்தாக்கா ப்ரூஃப் வச்சுட்டு பேசணும். அது மாதிரி யாருமே சொல்ல. எச்ச காசுங்களை வாங்கிக்கின்னு அங்கங்கே போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்து கேஜிஎஃப் சிட்டியில் பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணினுக்கிறாங்க. இதை தயவு செய்து கேஜிஎஃப் இருக்கிற எல்லா வாலிபர்களும் தாய்மார்களும் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆழமாக தேவையில்லாத ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுகிறாங்க. இந்த அம்பேத்கர் சமூக பவன் வந்து யாரெல்லாம் வந்து சொந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு வரல சார். ஃபர்ஸ்ட் இது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. இது டோட்டலாக வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து 10 அலாட் ஆகிக்குது. அது ஒன்று இப்போ அலாட் ஆகல. சீஃப் மினிஸ்டர் பொம்மாய் இருந்தார் பாருங்க, அவர் பேரில் அலாட் ஆச்சு. இதுக்கு வந்து நாங்கள்லாம் கூட போராடிக்கிறோம். யார் யார்? நான், ரங்கநாத் அண்ணன், அன்பரசன் அண்ணன், அந்த கேங்கில் எல்லாம் இருந்தாங்க. நானும் அதில் கூட இருந்தேன். அப்போ தாசில்தார் பேர் வந்து சுஜாதா மேடம் இருந்தாங்க. அவங்க பேரில் நாங்கள்லாம் கூட போராடணும். இனானிட்டு போராடணும், பெமல் நகரில் வரணும், அது சிட்டி உள்ள வரணும்னு தான் போராடணும். யாருமே அது வந்து வரக்கூடாதுன்றது ஒரே ஒருத்தர் கூட யாருமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இவங்களா தேவையில்லாத ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று இதெல்லாம் தாண்டி பெரிய விஷயம் என்னன்னாக்கா, எஸ் ராஜேந்திரன் ஏன் குரல் கொடுக்கல? அம்பேத்கரிஸ்ட்னு சொல்கிறாரு, சன் ஆஃப் சாயில்னு சொல்கிறாரு. எஸ் ராஜேந்திரன் ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. எஸ் ராஜேந்திரன் ஏன் குரல் கொடுக்கல அம்பேத்கரிஸ்ட்னு? இப்போ அங்கே பேசுனீங்க எல்லாமே அம்பேத்கரிஸ்ட்டுங்க தானே, பல வகை ரூபத்தில் இருக்கிற அம்பேத்கரிஸ்ட்டுங்க தானே. இன்னொரு அம்பேத்கரிஸ்ட்டுக்கு வேலை செஞ்சாங்களா? யாருக்கு வேலை செஞ்சாங்க? இதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவர் காதில் போடல. இது நானும் இதை பற்றி நேற்றே ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்தாலும் நான் விட்டுட்டேன் நான். பட் இன்னைக்கு தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் எஸ் ராஜேந்திரன் பேர் எதுக்கு எடுக்கிறீங்க? இப்போ அவர் இதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கஷன் யாருக்கா பண்ணிக்கிறாரா? எதெல்லாம் பேசிக்கிறாரா? அவர் பேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்து அவர் பேரை சொல்கிறதுக்கு? அவர் தம்பிங்க நாங்களே ஒரு பேர் எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாங்கள் அவர் பேரை எடுக்கிறது இல்லை. நீங்களாம் ஃபர்ஸ்ட் எந்த பார்ட்டியில் இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் நீங்கள்லாம் யூஆர் நாட் அ ஃபிட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ஆல். ஒரு பேரை தேவையில்லாமல் எடுக்கிறது வந்து இது நல்லது இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்கிறோம். 1000 பிரச்சனை கிட்டோம் ஊரில், அவங்கவுங்க போராட்டத்தை அவங்கவுங்க பண்ணிட்டோம். இது வந்து டெமோக்ராட்டிக் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி இன் வேர்ல்டு. எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது, போராடுங்க. இவங்க ஏன் வரல அவங்க ஏன் வரல யாரும் கேட்கக்கூடாது. நம்ம போராடுற விதம் வந்து நியாயமான ஒரு போராட்டமாக இருந்தால் எல்லாரும் உள்ள வருவாங்க தானே. நம்ம போராடுறதே வந்து நியாயமாக போராடணும். அதை விட்டுட்டு யாருக்கு போராடுறேன்னே தெரியாத போராடினுக்கிறீங்க. இன்னும் அம்பேத்கர் பவன் இப்போ இருக்கிறவங்க யாரும் எடுத்துன்னு வந்துட்ட மாதிரி பேசினுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கவயல் இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்டையர் கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்டர் லிசன் திஸ் வேர்டு. இந்த அம்பேத்கர் சமூக பவன் வந்து சீஃப் மினிஸ்டர் பொம்மாயி பீரியட்ல வந்து 10 இடத்துல அலாட் பண்ணி கொடுத்துருந்தது. அதில் வந்து தான் கேஜிஎஃப் சிட்டிக்கும் ஒன்று.
கேஜிஎஃப் சிட்டிக்குள்ள வரும்போது வந்து தாசில்தார் சுஜாதா மேடம் இருக்கும்போது நாங்கள்லாம் போராடினோம். அந்த மீட்டிங் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் கூட லீடருங்களை கூட இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தங்கிறேன். அதில் பெரிய பழங்களும் இன்னும் ஆனாங்க. அதில் நானும் ஒருத்தர் இருக்கிறேன். அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அப்படியே வந்து டோட்டலாக ராங் ரூட்டில் எத்தனை போது நம்மளுக்கு புரியல. ராங் ரூட்டுக்கு எத்தனை போகிறாங்க. சரி போட்டோம். அந்த ராங் ரூட்டில் போகும்போது எஸ் ராஜேந்திரன் இமயமலை அவர் எதுக்கு சினுக்குறீங்கன்னு நம்மளுக்கு புரியல. அவருக்கு எதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவரை தேவையில்லாமல் அவர் பேரை யூஸ் பண்ணுறது அகெயின் தெரியும். அவர் பேர் வந்து அவர் நாலேஜ் இல்லாமல் வந்துச்சுனாக்கா அவர் நாலேஜுக்கு போவாத நாங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியாது. இதை கொஞ்சம் தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை எப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் இது எப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. நான் ஃபேஸ் பண்ணுறேன். அவர் பேரை நெக்ஸ்ட் யாருன்னா யூஸ் பண்ணாக்கா அவர் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. ஏன்னாக்கா எஸ்ஆருடைய தம்பி நான் வந்து கேஜிஎஃப் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு தெரியாது இப்போ நான் பேசினுக்கிறது. ஆனால் தெரியும் அவர் பேரை யாருன்னா யூஸ் பண்ணாங்கனாக்கா அவர் நாலேஜ் இல்லாமல் நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்போம். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கின்னு அவங்கவுங்க போராட்டம் பண்ணுங்க. வேணான்னு யாருமே சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாம் பண்ணுங்க. அது நியாயமான ஒரு போராட்டமாக இருந்தால் எல்லாம் ஊரே ஒன்றாக போகுது. நியாயமான ஒரு போராட்டம் இருந்தால் ஊர் ஒன்றாக போகுது. இவர் ஏன் வரல, அவர் ஏன் வரல, அவர் நேரத்துக்கு வந்தார், இவர் நேரத்துக்கு வந்தாலும் கேட்கக்கூடாது. நம்ம போகிற வழி சரியான வழி இருந்தாக்கா நம்ம பின்னாடி ஊரே நிற்கும். நம்ம போகிற வழி தவறான பாதை இருந்தாக்கா கூட வரவங்களே கைண்டிட்டு ஓடிடுவாங்க. இப்போ அந்த கேங்கில் இருக்கிறவங்க பாதி பேர் ஓடிடுவாங்க. அதில் யார் என்னென்னோ பேசுகிறாங்க. எல்லாம் எஸ் ராஜேந்திரன் நெடில் அரசியலில் கற்றுக்கின அரசியல் கற்றுக்குத்து ஊருக்கே இன்னைக்கு ரிட்டர்னில் போகிறாங்க. போட்டோம். அதெல்லாம் அவர் கவலையே படுறதில்லை. அவர் கண்டுக்கிறதே இல்லை. அவருக்கு மைண்டெல்லாம் என்ன? நீதி, நேர்மை, ஒழுக்கம், ஞானம், கண்ணியம், கட்டுப்பாடு இது மட்டும் தான் கற்றுக் கொடுப்பாரு. சமூக நீதி கற்று தருவார். ரெஸ்பெக்ட் பண்ண கற்று தருவார். பாலிடிக்ஸ் கற்று தருவார். கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் கற்று தருவார். அவர்கிட்ட கற்றுக்கணுங்க தான் கேஜிஎஃப்ல நிறைய பேர் இன்னைக்கு வந்து லீடர்ஸாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் உருவாவாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் என்னோட சேர்த்து அவர் கற்றுக் கொடுக்குறது அது தான். எல்லாம் கற்றுருவார். இதெல்லாம் தாண்டி மேலே ஒன்று வைக்குவார். மெயினாக ஒழுக்கமாக்கணும். யாருக்கும் எந்த ஒரு சின்ன துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி லிஸ்ட்டில் ஏதோ 1-2 பேர் மிஸ் ஆகிட்டு அவர் துரோகம் பண்ணிட்டு போகிறது வழக்கம் தான். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை எல்லாம் சத்தியம்னு நினச்சின்னு உண்மைன்னு வாழ்ந்துனுக்கிறவங்க வந்து பல ஆயிரம் பேருக்கு தங்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா தெரியும் எஸ் ராஜேந்திரன்ற பேர் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா அவர் நாலேஜ் இல்லாமல் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரே கேட்டு என்ன பண்ணணும்னு கேட்டு நாங்கள் லீகலான ஆக்ஷன் எடுப்போம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் கர்நாடகா.